குக் வித் குட்டீஸ் நிகழ்ச்சியை ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஸோ குட்டீஸை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தலாம் அன்னதுக்கு முன்னாடி நிறைய நேயர்கள் பார்க்குற இடத்துல நிறைய கமெண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் குக் வித் குட்டீஸ் நிகழ்ச்சியில் குழந்தைங்களோட பேசுகிறது ரொம்ப நல்லா இருக்குது, குழந்தைங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுறது நல்லா இருக்குது, எங்களுக்கும் அதை பார்க்குற போது நாங்கள் அதை ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறோம். நாங்கள் அதாவது அந்த நேரம் எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு பெரியவங்க வயசில் பெரியவங்கெல்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குறிப்பாக அதில் ஒருத்தவங்க பாம்பேலேருந்து கால் பண்ணுவாங்க. அந்த மாமி எப்பவும் அந்த நிகழ்ச்சியை பார்க்குற போது தான் அவங்க சொல்லுவாங்கம்மா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இந்த குழந்தைங்க முகத்தெல்லாம் பார்க்குற போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமான்பாங்க. இது எல்லாமே இந்த நிகழ்ச்சியோட வெற்றிக்கு காரணமும் நீங்கள் தான். இவங்க எல்லோரும் நீங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும்போது இது மேன்மேலும் நல்லா செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கும் ஒரு ஆசை. ஸோ எங்களால் முடிஞ்ச முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கோம். நிச்சயமாக நேர்களை நீங்களும் உங்களோட நல்ல ஐடியாஸோடையும் வாங்க. இப்போ இந்த குட்டீஸை கூப்பிட்டு நிகழ்ச்சியை தொடங்கலாம். வாங்க. குழந்தைங்கெல்லாம் வந்தாச்சு. முதல்ல அவங்களை அறிமுகப்படுத்திடலாம். உங்க பேர் என்னடா? ஷாமினி. ஷாமினி. உங்க பேரு? சமீக்ஷா. சமீக்ஷா. என்ன விதவிதமா பேரு பிரமாதமா இருக்கு. சிஸ்டர்ஸ் தான் ரெண்டு பேரும்? ஆமா. ஓ சூப்பர். நீங்க நல்லா பேசுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்ககிட்ட நிறைய பேசுறதுக்கு. உங்க பேர் என்ன? நரேஷ் ராஜ். நரேஷ் ராஜ். நரேஷ் ராஜ். உங்க பேரும் நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். எல்லாம் விதவிதமான பேர். அழகாக பழைய இந்த சரித்திர நாயகிகள் போடுற மாதிரி ஒரு அழகான ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி அதுக்கு மேட்சிங்காக ஜுவல்ஸு. ஐயோ நான் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? எப்போ உங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதான் கேட்டுருவீங்களா நீங்க? அதான் தேவலாம். வெரி குட். சாப்பிட மாட்டாளா? ஏன்? ரொம்ப குரு பண்ணுவான். நான் எப்பயுமே குட்கலா இருப்பேன், அவ மட்டும் பிளாக்கலா இருப்பா. பாவம் இல்லை, அவ குறும்பு பண்ணாலாம் பேட் கேர்ள் சொல்லலாமா அவளை? பேட் கேர்ள்லாம் இல்லை, அவ குறும்பு கொஞ்சம் பண்றா. அப்புறம் நல்லா படிப்பாள்ல, அதெல்லாம் பரவாயில்ல. குறும்பு கொஞ்சம் பண்ணா பரவாயில்ல. எக்ஸாம்ல ஒரு ஃபைல் இல்ல, ஒரு ஃபைல் பரவாயில்ல, என்ன பண்ண முடியும், படிச்சிருவாங்க. நான் எல்லாத்தையும் பாஸ், எல்லாத்தையும் ஸ்டார் பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் ஸ்டார் பண்ணிருக்காங்களா? ஓ கையிலேயே போட்டாங்களா? ஓ எங்களை கூட எங்க டீச்சர் நிறைய கையிலெல்லாம் போட்டாங்களே. நான் கூட அவளும் நல்லா படிச்சிருவா. இல்ல நான் நல்லா படிப்பேன், இவன் மாட்டி விடுறதுக்குன்னே எப்பயுமே சொல்லுவா. பத்தியா பாவம் இல்ல அக்காட்ட. சொல்ல மாட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ என்ன கிளாஸ் படிக்கிற? எல்கேஜி படிக்கிறேன். நீங்க? 4th ஸ்டாண்டர்ட். எல்கேஜி படிக்கிறா? 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா? எல்கேஜி படிக்கிறவ அவ்வளவு சரியா படிக்கலன்னு சொல்றீங்க. ஒரு நாட்டுல பெருசாய் யூகேஜி போயிடுவேன். கொஞ்ச நாள் பெருசாகி யூகேஜி போயிடுவேன். நான் கூட பெருசாகி 11th 12th எல்லாம் படிச்சுட்டேன். நீ நல்லா டிகிரிலாம் பண்ணலாம், சூப்பராக படிக்கலாம். டாக்டர் ஆகணுமா, இன்ஜினியர் ஆகணுமா, என்ன ஆகணும்? கலெக்டர் ஆகணும். டாக்டர் ஆகுறியா? அவளுக்கும் டாக்டர் ஆகும். சூப்பர். 2 பேருக்கும் டாக்டர் ஆகிடலாம். ஓகே, நல்லா படித்தா எல்லாம் ஆகலாம். நல்லா தான் படிப்பேன், இவளும் நல்லா படிப்பேன், நான் நல்லா படிப்பேன். நல்லா படிப்பியா? அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாரும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நல்லா படித்து டாக்டர் ஆகி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாம் சரி பண்ணி எல்லாரும் ஊசி போடுவேன். ஊசி போடுவியா? எனக்கு போட மாட்டியா? நான் போடுவேன். ஐயோ எனக்கு வேணாம், ஊசினா ரொம்ப பயம். சரி போட மாட்டேன். இதுதான் நல்ல டாக்டர், வேணாம்னா விட்டுறணும். நீங்கள் என்ன படிக்கிறீங்க குட்டி? நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட். செகண்ட் ஸ்டாண்டர்டா? அவ நல்லா படிப்பீங்களா? என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும்? இங்கிலீஷும் மேத்ஸும். இங்கிலீஷும் மேத்ஸும். ஓ மேத்ஸ் நல்லா வருமா? சூப்பராக பிடிங்க. என்ன கணக்கு சொன்னாலும் போட்டுருவீங்க. எக்ஸலண்ட். ஸ்கூலில் கிளாஸ்லேயும் நல்ல மார்க்கு. சரி. சாப்பாடுலாம் ஒழுங்காக சாப்பிடுவீங்களா, வம்பு பண்ணுவீங்களா? நான் சாப்பிடுவேன். சாப்பிடுவியா? அம்மா பிசைஞ்சு வச்சு சாப்பிடுவியா, இல்லைன்னா அம்மா ஊட்டி தான் விடணுமா? இல்ல ஊட்டி விடணும். ஊட்டி விடணுமா? பத்தியா, ஊட்டி தானே விடணும். அம்மா சமைச்சு நானும் சாப்பிடுவேன். அப்படியா? அம்மா அப்பப்போ அவளே சாப்பிடுவா. அப்பப்போ அவளே சாப்பிடுவா. நீயே சாப்பிட்டுடுவ. நீ ஸ்கூலுக்கு அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்களா, இல்லை வீட்டுக்கு மதியம் சாப்பிட வந்துடுவியா? ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, ஆனா வீட்டுக்கு சாப்பிடுவேன். ஸ்நாக்ஸையும் வீட்டுக்கு தான் சாப்பிடுவியா? அவ சொல்றேன், அவ ஸ்கூல் ஸ்நாக்ஸ் வரும்போது அவ ஃப்ரெண்டு ஸ்நாக்ஸ் தான் வர
அவன் ஃப்ரெண்டு இவ்வளோ ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு போகிறாங்க டெய்லி இதான் பண்ணுறான். மாற்றிக்கிறாங்களா? என்ஜாய் பண்ணிட்டுமே. நீ கொடுக்குற அவ ஃப்ரெண்டு கொடுக்குற ஸ்நாக்கு நல்லா இருக்கும், இவ கொடுக்குற ஸ்நாக் அவள் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சிருக்குல்ல. ஆமாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேறு வெரைட்டியாக சாப்பிட்லாம்ல. வேறு மாதிரி சாப்பிடாம டெய்லி ஒரே மாதிரி சாப்பிடாம. எல்லாருமே ஒரே மாதிரி தான் டெய்லியும் எங்கள் அம்மாவும் அவங்க அம்மாவும் ஒரே மாதிரி தான் கொடுத்தாங்க. அது நான் ஃபுல்லாத்தி சாப்பிட்டேன். ஃபுல்லாத்தி சாப்பிட்டியா? வெறும் கார்னா? கார்னில் ஏதாவது கலந்தா? வெறும் கார்ன். நேற்று ஒன்று கொடுத்தாங்க கார்னு, அது உரிச்ச கார்னு, அது சீஸ்லாம் போட்டு நல்லா இருந்துச்சு. நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துட்டேன். இது நல்லா இருக்கு. உங்க மேனரிசம் இப்படி நின்று ஜம்முன்னு இப்படி இடுப்புல கை வச்சு நான் சொல்றது தான் கேட்கணும். எங்க அம்மா இப்படிதான் கொடுத்தாங்க. இது நல்லா இருக்குது. வீட்லயும் அப்படிதான் பேசுவா. அப்படியா? இப்படிதான் யாருக்கும் பயப்பட மாட்டோம். நான் பிரியாணி கூட நான் இது சாப்பிடுவேன். பிரியாணி கூட நீ என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணி. அதானே, பிரியாணி மட்டும் தான் நீங்க சாப்பிடுவீங்க. எல்லாத்தையும் சாப்பிடுவேன். எல்லாத்தையும் சாப்பிடுவியா? காயெல்லாம் சாப்பிடுவியா? என்ன காய் சாப்பிட மாட்டேன். பத்தியா? உருளைக்கிழங்கு மட்டும் தான் சாப்பிடுவேன். இல்ல நான் எல்லாத்தையும் சாப்பிடுவேன். சரி, நான் வெள்ளரிக்காய் கொடுத்தாங்க, அது சாப்பிட்டேன். அப்படியா? நிறைய எல்லா காயும் சாப்பிட்டாதான் இன்னும் கொஞ்சம் நல்ல டாலாக வரும். நீ யூகேஜி போகும்போது, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் போகும்போது இவ்வளோட உயரமாயிடுவேன். நல்ல காய் சாப்பிட்ணும். அம்மா கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்ணும். சாப்பிட்றியா? டொமேட்டோ சாப்பிடுவியா? தமிழில் சொல்ல மாட்டீங்களா? டொமேட்டோ இங்கிலீஷில் தான் சொல்லணுமா? ஏன்? அம்மா சொல்லியிருக்காங்க. ஓ, டொமேட்டோன்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்களா? ஓ, சரி சரி சரி, ஓகே. நீங்கள் எல்லா காயும் சாப்பிடுவீங்களா? எல்லா காயும் சாப்பிடுங்களா? கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க. நான் வர குழந்தைங்களுக்கு பார்க்குற நேயர்கள் கூட தோணுன்னா வர குழந்தைங்களுக்குலாம் இந்த கேள்வி கேட்குறீங்க. ஆனால் கட்டாயம் எந்த குழந்தையாவது நான் எல்லா காயும் சாப்பிடுவேன்னு சொல்லாதான்னு ஒரு சின்ன எதிர்பார்ப்போடு தான். காய்கறிகளை கொடுத்து பழக்கினா எவ்வளோ நல்லதுன்னு நேர்களான உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் இந்த கேள்வியவே நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் கேட்குறது. நீங்கள் என்ன காயெல்லாம் சாப்பிடுவீங்களா? எல்லா காயும், அம்மா கொடுக்குற காயெல்லாம். பட் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு ஒன்று இருக்குமே, அது என்ன? மஷ்ரூம் பிடிக்குமா? சூப்பர், ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன். மஷ்ரூம் சாப்பிட்டா நல்லா டாலாக வளரலாம், ஹெல்த்தியாக இருக்கலாம். எல்லா காயும் சேர்ந்து சாப்பிட்லாம். ஓகே, ஸோ எல்லாமே சாப்பிட்லாம். ஆனால் நம்ம இப்போ இன்றைக்கி என்ன தெரியுமா பண்ண போகிறோம்? எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஐட்டம். ஸோ உங்களுக்கு பொட்டேட்டோ பிடிக்கும்ல? இன்றைக்கி அந்த பொட்டேட்டோ வச்சு தான் ஒரு டிஷ் பண்ண போகிறேன். என்ன டிஷ் தெரியுமா? பொட்டேட்டோ புல்லட். புல்லட்னா என்ன? புல்லட்னா என்ன? ஐயோ, பயந்துட்டான் பார். விஷயம் சத்தம் வந்தது. புல்லட்னா பயந்துட்டியா? துப்பாக்கிலேருந்து வெளில வருதுதானே புல்லட். அந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்குல பண்ணி புல்லட்டாக உள்ளே இறக்க போகிறோம். பிடிக்குமா? பொட்டேட்டோனே ரொம்ப பிடிக்கும். எது? பொட்டேட்டோவே ரொம்ப பிடிக்கும். எந்த குழந்தைக்கு தான், ஏன் குழந்தைங்க அந்த பெரியவங்களுக்கு கூட தான் பொட்டேட்டோ ரொம்ப பிடிக்கும். எனக்குலாம் சாப்பிட்டீங்கன்னா அழகாக உட்காந்து தயிர் சாதத்துக்கு பொட்டேட்டோ பொரியல் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும் பத்தியா? ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி இந்த பொட்டேட்டோ புல்லட்ஸ்க்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? எனக்கு உருட்டிலாம் தரீங்களா? அதெல்லாம் பண்ணுவீங்களா வீட்டில்? சரி, அப்போ நீ பண்ணுவியா? சரி, நான் இப்போ நான் ரெடி பண்ணிட்டு தரேன், அதை உருட்டி கொடுங்க. ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன ஸ்நாக். அது ஸ்டார்டர்னு சொல்லலாம், ஸ்நாக்காகவும் சொல்லலாம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறது கூட நல்லாயிருக்கும். இப்போ பார்க்க போகிறது இந்த பொட்டேட்டோ புல்லட்ஸ்க்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொட்டேட்டோ புல்லட்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: ரவை அரை கப் ஊற வைத்து கொள்ளவும், உருளைக்கிழங்கு 3 வேக வைத்து கொள்ளவும், வெங்காயம் 1 பொடியாக நறுக்கவும், பச்சை மிளகாய் 3 பொடியாக நறுக்கவும், கரம் மசாலா 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கியது சிறிதளவு, கார்ன்ஃப்ளவர் தேவையான அளவு, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் தேவையான அளவு. இந்த பொட்டேட்டோ புல்லட்ஸ்க்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, அதை எடுத்து நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டு அந்த தோல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கோம். இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப்பு அளவுக்கு ரவை எடுத்து, பாம்பே ரவை எடுத்து அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு 15-20 நிமிஷம், அரை மணி நேரம் ஊற விட்டாலும் பரவாயில்ல. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். உருளைக்கிழங்கு மசிச்சிருக்கு, ஊறின ரவை, பச்சை மிளகா 2லேருந்து 3 நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, இது கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது
1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். காரம் வந்து இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான். அதுக்கு மேலே காரம்னா மிளகாத்தூளோ இல்லை கூடுதலான பச்சை மிளகாயோ சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை, உப்பு அதுக்கு தகுந்த மாதிரி, கொஞ்சமாக மைதா அல்லது கார்ன்ஃப்ளவர் எது இருந்தாலும் சரி 1 டீஸ்பூன் நல்ல நிறக்க அளந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கலாம். இது ஜஸ்ட்டு பைண்டிங் ஏஜென்ட்டு தான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா பிசைஞ்சிடணும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து பிசைஞ்சாச்சு. இது வந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து உருட்டிட்டு சின்ன சின்னதாக பண்ணிக்கலாம். இது ரொம்ப பெருசாக பண்ணணும் இல்லை. இந்தாங்க நீங்கள் உருட்டுங்க. கையில் ஆனால் ட்ரெஸ்ஸில் அப்பிட்டுறாமல் ஜாக்கிரதையாக உருட்டணும். சரியா? எப்படி உருட்டணும்னா ஓவல் ஷேப்பில் உருட்டணும். ஓவல் ஷேப்ல கொஞ்சம் நீளமாக, உருண்டையா இல்லை. கொஞ்சம் நீங்கள் உருட்டுவீங்களா? உருட்ட மாட்டா. உருட்டுவியா? மேலே அடிச்சு தப்பிக்குவியா? இல்ல நான் உருட்டுவேன். சரி, அவ்வளோ மட்டும் ஏன் பாப்பா தனியாக வேணும். இதில் கொஞ்சம் நீளம் மயிர் வர நான் காமிக்கிறேன். சின்ன சின்னதாக போட்டால் தான் ஈஸியாக இருக்கும். எல்லாருமா வந்து 1க்கு 2 எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்படியா? சூப்பர். இப்படியா? பெருசா இருக்குடா, பரவாயில்ல. குட்டி பாப்பா தானே, இப்பதான் புரிஞ்சுப்பா. இந்த மாதிரி அவ்வளோதான். ஸோ இப்போ எல்லாம் உருட்டி வச்சாச்சு. குழந்தைங்க எல்லாத்தையும் கொடுத்து உருட்டிட்டேன். ஒரு சின்ன உருண்டை போட்டு செக் பண்ணிட்டோம். எப்பவுமே இந்த மாதிரி எண்ணெய் பலகாரங்கள் பண்ணும்போது கூடுல மட்டும் அது ஒரு தடவை செக் பண்ணிட்டா பரவாயில்ல. சரி, யாரோ ஒருத்தவங்க டான்ஸ் ஆடுறேன்னாங்க, ஒருத்தவங்க பாட்டு பாடுறேன்னாங்க. இது வேகிற நேரம் எல்லாம் பண்ணலாமே. நான் ரைம்ஸ் பாடுவேன். அம்மா அம்மா முதல் வணக்கம், அன்பாய் செல்வேன் தினம் உனக்கு. அப்பா அப்பா முதல் வணக்கம், அன்பாய் செல்வேன் தினம் உனக்கு. குருவே குருவே முதல் வணக்கம், பணிந்து சொல்வேன் தினம் உனக்கு. ரேவா ரேவா முதல் வணக்கம், எந்திடம் சொல்வேன் தினம் உனக்கு. அவ்வளோதானா? சூப்பராக சொன்னீங்களே. எங்க மிஸ் சொல்லி கொடுத்தாங்க. மிஸ் சொல்லி கொடுத்தாங்களா? அது கூட இன்னும் ரைம்ஸ் இருக்கு. அப்படி அதுவும் சொல்லிடுங்களேன். அது மராத்தி. பரவாயில்ல, சொல்லுங்களேன். तितली रानी बड़ी से आंधी, तितली रानी बड़ी से आंधी, फूल फूल बन जाती है, फूल फूल से रंग उड़ा है, अपने पंख चराती है, जग से जाओ पकने, जग से उड़ जाती है. சூப்பர், கை தட்டுங்க. நல்லா சொன்னாங்கல்ல. அது கூட இன்னொன்னும் இருக்கு. அப்படியா? கொஞ்சம் ஒரு சான்ஸ் இவங்களுக்கு கொடுத்துருவோமா? அக்காக்கும் இந்த அண்ணாக்கும். சரி, நீங்க ஒன்று சொல்லுங்களேன். ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஒரு குளத்துல ஒரு குட்டி மீனோ அதோ ஒரு அம்மா மீனோ இருந்தாங்களா. அதோ அப்போ அந்த குட்டி மீன் சொல்லிச்சு, அம்மா அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு. இதோ அதுக்கப்புறம் அந்த குட்டி மீன் அங்கே பார்த்தது, அம்மா அங்கே பாருங்க ஒரு புழு இருக்குது, அதை நான் பிடிக்கிறேன் அப்படின்னாங்க. அது அம்மா சொன்னாங்க, அதோ வெயிட் பண்ண, அது பார்க்கணுமோ வித்தியாசமா இருக்குது, கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னாங்க. அவங்களும் கிட்ட போய் பார்த்தாங்க. அது ஒரு வலையில மாட்டிருந்தது. அப்புறம் அம்மா சொன்னாங்க, ஏதோ நம்ம சாப்பிட்டா நம்மளாம் மாட்டி போதும், அதனால இது நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அம்மா அப்போ வந்து குட்டி மீன் சொல்லிச்சு, அம்மா இனிமேல் நானும் ஜாக்கிரதையாக இருப்பேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அம்மா வந்து அந்த மீனுக்கு வந்து ஒரு முட்டை கொத்துனா அவங்க 2 பேரும் ஜாலியாக பண்ணுவாங்களாம். ஓ சூப்பர். ஸோ எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும், எதாவது பார்த்தோன்னு அட்ராக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் சொன்னேன், பெரும்பாலான நிகழ்ச்சிகளை பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வெரி கிரியேட்டிவ். அவங்களோட எண்ணத்துக்கும் அவங்க யோசிக்கிற விஷயங்களுக்கும் ஏற்ற மாதிரி கதையை அழகாக உருவாக்கிட்டு கொண்டு வருவாங்க. அந்த வகையில் இது ஒரு கதை, ஜாக்கிரதையை பற்றி ஒரு கதை. நல்லாவே இருந்தது, சூப்பராக இருந்தது. அதுக்குள்ளார நீங்கள் ஒன்று சொல்லிடுங்க, பாட்டா கதையா என்ன சொல்ல போகிறீங்க? இது ஆயிடுச்சு, எடுத்துருவோமா? 2 சாங்ஸ் இருக்கு. ஒன்று வந்துட்டு முருகர் சாங், இன்னொன்று வந்துட்டு சினிமா சாங். என்ன முருகர் பாட்டு பாடு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இதை டிஸ்பிளேலையும் வச்சுடுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி பாடுறேன், நான் அதை கேட்டுடுவோம். நீங்கள் பாடுங்க. பச்சை மயில் வாகனனே
சிவ பல சுப்பிரமணியனே வா, என் நிச்சயெல்லாம் உன்மேலே வைத்தேன், எல்லளவும் பயமில்லையே, அலை கடல் ஓரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே, அலையாய் மனம் தந்தாய், உனக்கு ஆனந்த கோடி நமஸ்காரம். கை தட்டுங்க, சூப்பராக பாடினா அக்கா. சரி ஒரு பாட்டு, நீ பாட்டு. काटी राजा पपुम परे, सूट राधा कांचले, पूछी नीला की कांचले, मेरे गड्डी आवो ना, मीठे गाटी आवो ना, मीठे गाटी आवो ना, आवो बेटो खुशी पर, खुशी போலே சட்டப்பட. சூப்பர். ஹிந்தியா இது? என்ன தெரியல. ஸ்கூல் ஹிந்தியா? ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்களா? ஃபஸ்ட் கிளாஸாக பாடணும், ஸ்கூலில் பாடணும். எனக்கு தெரியல, ஆனாலும் நீ சொல்கிறத அழகாக சொல்லி தைரியமாக பாடினேன். சூப்பர். வேணுமா எனக்கு கேள்வி கேட்குறேன், நீங்களாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தைரியமாக சாப்பிட்றேன். எங்கள் பாட்டியும் அம்மாவும் வந்துட்டு அங்கே போயிட்டு பார்த்துட்டு வா, அவங்க என்ன செய்கிறாங்களோ நம்ம செய்யலாம், நல்லா வருதா இல்லையான்ட்டு பார்க்கலாம்னு சொன்னாங்க. ஸோ நல்லா வருதா இல்லையான்னு என்னப்போ நம்ம பார்த்துக்க அனுப்பிச்சிருக்காங்க. நீ பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. நீ பார்க்க சொல்லு, சாப்பிட்டு பாரு, செஞ்சு அப்புறமா அதுக்கப்புறம் பாட்டிக்கிட்டையும் அம்மா கிட்டையும் இந்த ப்ரோக்ராம் பார்ப்பாங்களா பண்ணி தருவாங்க. குட்டி சொன்னாங்களா? வீட்டுக்கு போய் இது எப்படி பண்ணான்னு பார்த்தீங்கல்ல, அதை சொல்லி அவங்கள செஞ்சு தர சொல்லி நீங்கள் உட்காந்து உருட்டி அவங்கள பொறிச்சு தர சொல்லி சாப்பிட்டுட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு எழுதணும். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு பாட்டு சொல்கிறீங்களா குட்டி? சொல்லுங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. சூப்பர். படிப்புக்கான ஸ்லோகம் அது. சரி, என்னமோ கேள்வி எல்லாம் கேட்குறீங்க, எனக்கு பயமா இருக்கு. பார்த்து கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச மாதிரி கேளுங்க. ஒரு தூரத்துல ஒரு எலிஃபென்ட் இருந்துச்சான், அது குடுகுடுன்னு ஓடி வந்துச்சான், ஒரு சாக்லேட் கடைக்கிட்டு நின்னுச்சான். அது முதல்ல என்ன வாங்கும்? சாக்லேட் வாங்குமா? நான் சொல்லட்டா? மூச்சு வாங்கும். ஓஹோ, சரி சரி, மூச்சு வாங்க, அதுக்கப்புறம் தான் சாக்லேட்டை வாங்குதோ? ஓகே ஓகே. இப்போ நீங்க என்ன ஒன்று கேளுங்களேன். நான் ஸ்லோகோட சொல்வேன். சொல்லுங்க. ஓம் சாந்தி சாந்தி ஆச்சாரிய சுபவ சாந்தி. அதானா? ஓ சரி சரி. நீங்க எதோ கேட்டீங்க, நீங்க எதுவும் சட்டுன்னு கேட்குறீங்க, கேளுங்க. என்ன கேள்வி? இந்த சைடு ஒன்றுக்கோ இங்க ஒன்று இருக்கோ, அது இங்க இருக்கோ, இங்க இருக்குது இங்க இருக்கும். இங்க இருக்கிறது அங்க இருக்குமா? இங்க இருக்குது இங்க இருக்கோ, இங்க இருக்குது இங்க இருக்கும். உங்கள்கிட்ட போய் மாற்றி வச்சிடுறேன் நான். இங்க இருக்குது இங்க இருக்குது இங்க இருக்குது இங்க இருக்குது, போதுமே. அதான் என்னது அது? நீங்க 2-3 பேர் தான். இல்ல, கண்ணாடி. கண்ணாடியா? அது எப்படி? அதான் இங்க இருக்குது இங்க இருக்குது இங்க இருக்குது இங்க இருக்குது. ஏய், என்னடா இது? என்னை ஏன் குழப்பி கொஞ்ச நேரத்தில் தலையை பிச்சு மண்டையை பிச்சுன்னு ஓட போகிறேன் நான். நல்லது தானே. இப்போ என்னை கொஞ்சம் முன்னாடி நாங்கள் கேமரா பின்னாடி கேட்டேன், ஏசியை பற்றி என்னது அது? ஏசிக்கு நடுவில் என்ன இருக்குன்னு கேட்டேன். ஏசிக்கு நடுவில் என்ன இருக்கும்? நேரில் யாருக்காவது ஆன்சர் தெரிஞ்சுதா? கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்கள் போன பொறுத்து தெரியலையா? சொல்லிவிடு அவங்களுக்கு. ஏசிக்கு நடுவில் ஜில்லுன்னு இருக்கும். சரிங்களா? நான் வந்து பின்னு அவன் அது அப்படிலாம் இல்லை, அது ஜோக்கானா? ஜோக்கு தான், அவங்களும் ஜோக்கு தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நம்ம இதை சாப்பிட்டுடுவோமா? சூடு ஆறிடுச்சுன்னு நம்மளால சாப்பிட முடியாது. ஓகே. இப்போ இவங்க கேட்ட கேள்வியிலெல்லாம் கொஞ்சம் இந்த செட்டில் இருக்கிற குளிர் கூட எனக்கு குளிர் இல்லாமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு கடகடன்னு கேள்வி கேட்டு எல்லாம் முடிச்சுட்டாங்க. நாங்களும் கொஞ்சம் அசந்து போய் அந்த அசதியில் இவங்க எல்லாருக்கும் 3 பேருக்கும் வச்சுருக்கேன். சாப்பிட்டு இவங்க சொல்கிறதுல திரும்பி நான் பெஸ்ட் ஆகிடுவேன். எப்படி இருக்கு? நிஜமா? டேய், சொல்லணும்னு சொல்லாதுங்க. நீங்கள் ஐயோ சாப்பிட்டு சொல்லுங்களேன். நான் மார்க் சொல்கிறேன். மார்க் 100க்கு 100 இருக்குது. இவன் தான் கரெக்டாக சொல்லுங்க. இது வரைக்கும் வந்த குழந்தைங்க தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஏதாவது மார்க் போடுக்கணும். ஒரு குழந்தைங்க எல்லாம் பாயில் வைக்கும் போதே நல்லா இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அவன் கரெக்டாக சொல்லியிருக்கான், 100க்கு 100. சூப்பராக இருக்குது. நான் மார்க் சொல்கிறேன். நான் வந்துட்டு அவுட் ஆஃப் 10 தரேன். 10 out of
10 இருக்கு. அப்பா தேங்க்யூ 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 ஸோ நல்லா மச். இருக்கு, சூப்பரா இருக்கு. சூப்பராக இருக்கா? என்ஜாய் பண்ணி பாருங்க. பிக்கு பிபின் ஏ தரேன். ஓ நீங்கள் கிரேடுக்கு போயிட்டீங்களா? ஏவா? ஏ ப்ளஸ் எல்லாம் கிடையாதா? ஐயோ கொஞ்சம் கூட. சரி கொடுக்க. சரி கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் அவங்க 10க்கு 10 இவங்க 100க்கு 100 இவங்க ஏ கிரேடே போயிட்டாங்க. நான் ஏக்கு ப்ளஸ் கேட்டு கெஞ்சி அவங்ககிட்ட வாங்கியிருக்கேன். ஆனால் நிச்சயமாக நேரில் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு நீங்கள் உங்கள் மார்க்கை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மார்க்லாம் கேட்டு நான் அப்படியே சந்தோஷப்பட்டு நின்றுட்டு இருக்கேன். நேர்களான நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுக்குறீங்கன்னு பார்க்குறேன். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் மார்க்கையும் சொல்லுங்கள். இந்த மாதிரி கலகலன்னு சந்தோஷமாக சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்கள் குழந்தைங்களையும் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்கள இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். இதே மாதிரி நாம் எல்லாருமே சேர்ந்ததை பார்த்து சந்தோஷப்படலாம். மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.